தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன். வணக்கம் கண்ணன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நெல்லையில் இன்று அண்ணாமலையின் ராஜினாமா விவகாரம் தொடர்பாக பேட்டியளித்திருக்கிறார். அதில் இதுவரை பாஜகவிலிருந்து விலகுவதாக அண்ணாமலை எந்த கடிதத்தையும் வழங்கவில்லை என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறார். நேற்று நிதின் நவீனிடம் அவர் ராஜினாமா கடிதத்தை வழங்கிவிட்டார். பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட தலைவர்களின் சமரசத்தை ஏற்கவில்லை என்றெல்லாம் செய்திகள் பரவி நாளை அவர் புதிய கட்சி தொடங்கப் போகிறார் என்று தெரிவித்துள்ள நிலையில் அண்ணாமலை ராஜினாமாவே செய்யவில்லை என்ற தகவலை திருநெல்வேலியில் அளித்த பேட்டியில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார். இதனால் தமிழக பாஜகவில் இருந்து அண்ணாமலை ராஜினாமா செய்தாரா செய்யவில்லையா என்ற குழப்பம் நீடித்து வருகிறது. மேலும் புதிய கட்சியை பிறந்த நாளான இன்று தொடங்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். அதனால் அண்ணாமலை இப்போது வரை பாரதிய ஜனதா கட்சியில் தான் நீடிக்கிறார். அவர் ராஜினாமா செய்ததாக வெளியான தகவல் மற்றும் புதிய கட்சி ஆரம்பிக்க போவதாக வெளியான தகவல் அனைத்தையும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் கடந்த 2 நாட்களாக டெல்லிக்கு முகாமிட்டிருக்கும் அண்ணாமலை இன்னும் சென்னை வரவில்லை, கோயம்புத்தூருக்கும் வரவில்லை. நாளை அவர் கட்சி தொடங்குகிறார் என்ற அறிவிப்பிலும் எந்த உண்மையும் இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மறுப்பு தெரிவித்திருப்பது அண்ணாமலை விவகாரத்தில் புதிய சர்ச்சையை இப்போது ஏற்படுத்தி இருக்கிறது. அண்ணாமலை பாஜகவில் நீடிக்கிறாரா, விலகிவிட்டாரா, புதுக்கட்சி தொடங்குகிறாரா என்பது நயினார் நாகேந்திரன் பேட்டியின் மூலமாக மீண்டும் அது சந்தேகத்தை, குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்றால் டெல்லிக்கு நயினார் நாகேந்திரனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அவர் நேற்றே அவருடைய டெல்லிக்கு கிளம்பி சென்று விட்டதாகவும் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் அண்ணாமலையுடன் சமரச பேச்சுவார்த்தை மீண்டும் இறுதிக்கட்டமாக நடைபெறும் என்றெல்லாம் செய்திகள் வெளியான சூழ்நிலையில் திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் அளித்த அந்த பேட்டியானது இப்போது அண்ணாமலை ராஜினாமா விவகாரத்தில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனந்தி.